எதற்காக என்ன நமக்காக அவர் நடத்தி காட்டியிருக்காருங்கிறதே ரிஷிகள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா சாதித்தது. இது பண்ணாரா இத பண்ணாரான்னா நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கார். அதிலே இன்னும் சில விஷயங்களை மட்டும் சொல்றேன். ஒன்று, அனைத்தும் தனக்கு உடைமை, தான் சுவாமி, எல்லா ஜெகத்தும் என்னது அது தெரியாமல் ஆத்மாபகாரம்ங்கிற ஒரு திருட்டு பண்ணிட்டு இருக்குமா. இதான் முதல் தத்துவார்த்தம் சொல்லுவார்கள். ஆத்மாபகாரம்னா இந்த ஆத்மா பெருமானுடைய சொத்து, ஜெகத்தத்தனையும் அவருடைய சொத்து. ஆனா இது தெரியாமல் இது நான், இது என்னதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். எதெல்லாம் நான் நான்கிறோம் ஆத்மாவை, எதை என்னதுன்னு சொல்லுவோம் அகம்னு சொன்னா ஆத்மா, இதம்னு சொன்னால் ஆத்மாவை தவிர்ந்தது. இதம்னா இது, இது 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 எல்லாம் அச்சேதனம். இதம்னு ஒரு சொல்லுக்கு பொருளா இருக்கணும்னாலே அது அறிவற்றதாத்தான் இருக்கணும். அறிவுள்ளதுன்னு இருந்தா அது அகங்கிற சொல்லுக்கு தான் பொருளா இருக்கும். சொல்லி பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச 100 வார்த்தையை சொல்லி பாருங்க. எத்த சொன்னாலும் இதம்னு சொன்னாலே அறிவு இருக்காது. இதுன்னு சொல்லுங்க, இது நான் இவரை காட்டுறேன், இது அவருக்கு அறிவு இருக்கேனால் நான் இதுன்னு காட்டுறது அவர் சரீரத்தை காட்டினாலே அறிவற்றதுன்னு ஆகும். ஆனா அவர் நான் அப்ப ஆத்மாவை நான் சொல்லக்கூடாதனால் அவர் உள்ள இருக்காருன்னு எனக்கு தெரியாதே. அவனுக்குத்தான் நான் தெரியும். நீங்கள் அவன் எனக்கு தெரியுமோ? நீங்களே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, கண்ணை மூண்டு யோசிச்சுன்னா தெரியும். நான்கிறமே இதை போல அவன் எனக்கு தோற்றுமோ? எனக்கு தோற்றம் நான்கிறதா எனக்கு தோற்றும். மயக்கமா விழுந்தா கூட நான் தோற்றும். அதனாலதான் மயக்கம் தெளிந்து எழுந்த பிற்பாடும் நான் எங்க இருக்கிறேன்னு வரும். எங்க இருக்கிறேன்னு தெரியல, நான் தெரியறதே. அதனாலதான் மயங்கின நிலையிலேயே நான்கிறது மட்டும் மறையவே மறையாது. அது மட்டும் உள்ள இருந்து கொண்டே இருக்கும். நான் 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 சொல்லச்சேவே எல்லாருக்கும் ஒரு விஷயம் தோணும். நமக்கு நான் உயரம்னு தோணுமா, நான் பெண்ணுன்னு தோணுமா? இதெல்லாம் தோணவே தோணாது. இதெல்லாம் சரீர விஷயங்கள். நான் நினைத்தால் ஒருவன்னு தோணுமா இல்லையா? நானே பலன்னு தோணுமா? ஒருத்தி ஒருவன்னு தோணுமா? ஒண்ணுன்னு முதல்ல தோணும். நான் சொல்லச்சேவே அறிவுடையவன்னு தோணுமா, அறிவில்லாதவன்னு தோணுமா? தோணும் போதே அறிவுடையவன் தான் தோணும். மூணாவது, நான் சொல்லும் போதே எனக்கு நான் வேண்டியவன் சொல்லுமா, எனக்கு நானே வேண்டாதவன் சொல்லுமா? வேண்டியவன் தான் சொல்லும். இந்த 3 எதுக்கு சொன்னேன்னு சொல்றேன். நான் ஒருவன் ஏன் தோணுகிறதுனால் பலராக தோணக்கூடாது. நான் எப்பவும் ஒருத்தன். ஆனா இந்த ஒருத்தன்னும் போதே உள்ள இருக்கக்கூடிய உள்ளே உரையும் ஒருவா அப்படின்னு உள்ள இருக்கிற பரமாத்மாவோட தான் தோணும். அவருக்கு சரீரமாத்தான் இது தோணும். 2வது, நான் தோணும் போதே நான் அறிவுள்ளவன் தோணுமானா நான் ஞானின்னு அர்த்தம். 2வது நிலை. 3வது, நான் எனக்கு அனுகூலமானவன் தோணும், எனக்கு வேண்டியவன், எனக்கு நான் வேண்டியவனா இருக்கேங்கிறது தான் ஆனந்தம்ங்கிற 3வது நிலை. நான் என்கிற ஆத்மாங்கிற நிலை, நான் அறிவுள்ளவன் ஞானிங்கிற நிலை, நான் எனக்கு அனுகூலமானவன் ஆனந்தமயன்கிற நிலை. ஒத்தர யாரா இருந்தாலும் அது எப்படிப்பட்டவரா இருந்தாலும் இந்த 3 நிச்சயம். நான் ஆனந்தமானவர். அதுக்கு மேல கர்மாதீனமா இந்த ஆனந்தத்தை மூடிடுறது கட்டப்பட்டு இருக்குமே தவிர, நான் சொன்னாலே ஞானமுடையவர் தான், நான் சொன்னாலே ஆனந்தமுடையவர் தான். அதுதான் இந்த நானுக்கே இருக்கிற அர்த்தம். இந்த நான் யாருடைய சொத்து? பகவானுடைய சொத்து. ஆனா அது ஒத்துக்காமல் ஆத்மா என்னது என்னது நானே நானேங்கிறான். இந்த திருட்டை இல்லே நீ என் சொத்துன்னு ஸ்தாபிக்கத்தான் திருவிக்கிரம அவதாரம். அவர் ஏன் உலகத்தை எல்லாம் தாவி அளந்திருக்காருன்னா எல்லாம் என் சொத்து. சொத்தை வெறுமை விடல. அந்த சுவாமி பண்ணதான் என்ன ஆச்சரியம், நம்ம மொத்த பேர் தலையிலையும் திருவடியை வச்சுட்டாரோம். திருவிக்கிரமாவதாரம் ஏதோ உலகத்தை அளந்ததுன்னா உலகத்துக்குள்ளதானே நாம இருக்கோம். நாம எல்லாரும் இருந்தா நம்ம மொத்த பேர் தலையிலையும் அளந்துட்டே போனாரோம். அப்பவும் நம்ம முட்டாள்தானே எவ்வளவு, என்னமோ ஒரு கால் நம்ம தலையில படுறாப்புல இருக்க இப்படி நம்ம தட்டி விட்டுனாலும் அதை பார்த்துதான் ஆழ்வாருக்கு அழறதா சிரிக்கிறதா தெரியும். இந்த திருவடி கிடைக்குமா கிடைக்குமான்னு அவன் தபஸ் பண்ணிட்டு இருக்கான். அவரா ஆசைப்பட்டு தலையில கொண்டு வச்சுட்டு இருக்கார். அதை போய் கால் பட்டுதுன்னு நீ சொல்றியா? அவ்வளவா உனக்கு அஜ்ஞானம்? பின்ன எதுக்கு அவர் இத்தனை அஜ்ஞானத்தோட நான் இருக்கிறச்சே அவர் ஏன் தீண்ட வேண்டும்ங்கிறது தான் ஒரு முக்கியமான கருத்து. இப்போ முதல் விஷயம் நம்ம பார்த்தது ஆத்மாபகாரம்ங்கிற திருட்டு. மற்ற பொருளை எல்லாம் அபகரித்தா கூட பிராயச்சித்தம் தேடிடலாம். மிக உயர்ந்த பொருள் ஆத்மா. அந்த ஆத்மா அவனதல்ல என்னது, நானே. ஆழ்வாருடைய அழகான ஒரு பாசுரம். யானே என்னை அறியகிலாதே, யானே எந்தனதே என் இருந்தேன், யானே நீ என் உடமையும் நீயே, வானை ஏத்தும் என் வானவரேரே, இத்தனை நாளும் யானே எந்தனதே என்ன இருந்தேன், நான் என்னோடது. அகம் மம அகம் மம, இதுதான் அகங்காரம் மமக்காரம். யானே எந்தனதே, நானே ஸ்வதந்திரன், இதெல்லாம் என்னுடைய சொத்து. அகங்காரம்னு சொன்னா சுவாதந்திரியம்.
மமகாரம்னு சொன்னா எல்லாம் என்னது. நான் அல்லாத சரீரத்தை நான் நினைக்கிறேன். என்னதல்லாத எல்லா பொருளையும் என்னதுன்னு நினைக்கிறேன். நானே இல்லாத உடம்ப நான் நினைச்சால் அகங்காரம். என்னோடது எதுவுமே இல்லை, ஆனா அதெல்லாத்தையும் என்னது நினைச்சா மமகாரம். இதத்தான் அகங்காரம் மமகாரம் நீர் நுமது என்னிவை வேறு முதல் மாய்த்து. இதெல்லாத்தையும் இல்லை, நீ என் சொத்து தான் ஸ்தாபிக்கணும்னா ஒரே வழி எல்லாத்தையும் அளந்து என்னதுன்னு சொல்றதுதான். அதுக்காகத்தான் உலகத்தை எல்லாம் அளந்தார், தான் சுவாமின்னு நிரூபிப்பதற்காக. சுவாமின்னா சொத்து, நாம சொத்து, அவர் சுவாமி. அவர் சுவாமியா இருக்கார், நாம் எல்லாரும் சொத்தாக இருக்கிறோம். ஸ்வஸ்வாமி பாவம்னு சொல்லுவார்கள். இதை நிரூபிக்கிறதுக்கு தான் திருவிக்கிரமாவதாரம். இதுதான் முதல் பிரயோஜனம். என்னமோ 3 அடி மீட்டு கொடுத்தாரு நீரே, இத்தனை நாள் ஏதோ இந்திரன் சந்திரன் குபேரெல்லாம் சொன்னீங்களேனால் அதெல்லாம் புராணம், வரவே இல்லை. ஆனா ஆழமான பொருள் எதுனால் நாம இந்த கதையை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது, நாம் எல்லாரும் அவருடைய சொத்து, என்னதுன்னு சொல்லவே கூடாது. பிள்ளப்பெருமாள் ஐயங்கார் சுவாமின்னு ஒருத்தர் இருந்தார். காஞ்சிபுரத்துல கல்வன் ஒரு பெருமாள் இருக்கார். அவர் பார்த்து கேட்டார், எதுக்கு உன்னை எல்லாரும் கல்வன் சொல்றா தெரியல, உன் சொத்தான வெண்ணைய நீ எடுத்து சாப்பிட்டதுக்கு உனக்கு கல்வன்னு பேரு. உண்மையில என்னை பார்த்து தான் கல்வன்னு சொல்லணும். உன் சொத்தான ஆத்மாவை என்னதுன்னு இத்தனை நாளா நான் திருடி வச்சிருக்கேன், ஆனா அதுக்கு எனக்கு யாரையும் கல்வன்னு சொல்றதுலே உன்னை போய் திருடான்னு சொல்றாரு. கண்ணன் தான் அவரா திருடன். அவர் சொத்தான வெண்ணெய் அவர் எடுத்து சாப்பிட்டுருக்காரு, அவருக்கு என்ன திருட்டு. ஆனா என் சொத்து அவரதாக இருக்க, ஆனா என்னதுன்னு சொல்றது இந்த திருட்டை தவிர்ப்பதற்காகவே திருவிக்கிரமாவதாரம் பண்ணினார். அதைத்தான் திருப்பாணாழ்வார் 2வது பாசுரத்தில் அமலநாதிபிரான்ல சாதிக்கும் போது, உவந்த உள்ளத்தனாய் உலகமளந்தண்டமுற நிவந்த நீழ்முடியன் அன்னு நேர்ந்த நிசாச்சரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தன் கடியார்பிழில் அரங்கத்தம்மான் அரைச்சி வந்த ஆடையின் மேல் சென்னதாமென சிந்தனையே. அமல்நாதிபிரான் 2வது பாசுரம் அது ரொம்ப அழகா சொல்றார். உவந்த உள்ளத்தனாய், பெருமாளுக்கு ரொம்ப திருப்தி. நல்ல வேளை இந்திரன் கேட்ட காரியத்தை இப்பவே முடிச்சிட்டோம். அவன் 3 உலகம் கேட்டான், திருப்பி வாங்கி கொடுத்துட போறோம். அதனால வேகமா வளர்ந்துட்டார். திருவடிகளால தான் அளந்தார். ஆனா பாட்டுல என்ன இருக்கு? உலகமளந்து அண்டமுற நிவந்த நீழ்முடியன். கிரீடத்துக்கு பாட்டு பாடிட்டு இருக்கார். அளந்தது கிரீடமா காலா? திருவடி தான் அளந்திருக்கு. ஆனா ஏன் கிரீடத்துக்கு பாடுறாருன்னா, திருவடி அளந்தது இந்த கால் யாருடையதுன்னு நிமிந்து பார்த்தாராம். அது யார் காலாவது இருந்துருத்துன்னா, பார்த்த உடனே நீள முடி இருக்கவே சுவாமியினுடைய அடின்னு புரிஞ்சுதான். முடிய பார்த்தா தான் அடி புரியும். இதுதான் அடியும் முடியும்னு சொல்லுவாரு. அடிங்கிறது திருவடி, முடிங்கிறது. திருவடியை பார்த்தா நமக்கு அடியவனுக்கு இதுவேன்னு தோணும். முடிய பார்த்தா தான் இந்த திருவடியில தான் வேணுமான்னு புரியும். எந்த காலையான்னு விழுந்துட்டேன்னா, கால் கிடைச்சதுன்னு பிடிச்சுனுட்டா போருமா? அங்க எழுத்து வீட்டுக்காரன் 3வது வீட்டுக்காரர் கூட தான் கால் வச்சுட்டு இருப்பார். அதுக்குன்னு அதெல்லாத்தையும் பிடிச்சிக்க முடியாது. யார் காலை பிடித்தா மோட்சத்துக்கு போகுமோ அந்த காலைத்தான் பிடிக்க முடியும். அந்த கால் யாருடையது நிமிந்து பார்த்தார் ஆழ்வார். நீள முடி தெரிஞ்சது. ஓ ஆதிராஜ்யம் அதிகம் புவனானாம் ஈசதே பிஜனயன் கிள மௌலிகி என்று குரத்தாழ்வான் வரதராஜஸ்தவத்துல பாடினார். அந்த முடியை பார்த்தோடனே அது சொல்லுமா, இவர் தான் முழு முதல், இவர் திருவடியில தான் நீ விழுந்தாக வேண்டும் அப்படின்னு நான் புரிஞ்சுட்டேங்கிறார். அதனாலதான் நிவந்த நீழ்முடிய நன்னு இருந்த முடிய பார்த்தா சுவாமித்துவம் தெரியும். நான் எல்லாருக்கும் அவர் தான் அரசர், அவர் தான் இந்த சொத்தையெல்லாம் உடையவர், நான் அவருக்கு சொத்தாக இருக்கிறேன். முதல்ல சொன்னது சுவாமித்துவம். 2வது சொல்வது வைஷமியமே கிடையாது. உயர்வு தாழ்வு பார்க்க மாட்டார் பெருமாள். அப்படி எல்லாத்தையும் தாவி அளக்கும் போது, இது கடல் தொடாதே, இது மலை தொடு, இது காடு அளக்காதே, இவன் படிச்சவன் இவன் தள்ள காலை வைக்காதே, இவன் படிக்காதவன் இவன் தள்ள காலவை, இவன் பணக்காரன் காலவை, இவன் ஏழை வைக்கதான்னு பார்த்தாரா. அளக்கும் போது ஒரு வித்தியாசம் கிடையாது. சாமியம்ங்கிறதான் பகவான் காட்ட ரொம்ப உயர்ந்த குணம். எல்லாருடைய முடியிலையும் தலையை வச்சுட்டார், எல்லாருடைய தலையிலையும் தன் திருவடியை வைத்தார். இதனால் தான் ஆழ்வார் பிரார்த்திக்கும் போது, எம்மா வீட்டு திறமும் செப்பம் நின் செம்மா பாதவர்ப்பு தலைசேர்த்தொல்லை கைமா துன்பம் கடிந்த பிரானே அம்மா அடியேன் வேண்டுவதீதே. சம்சாரமும் வேண்டாம், ஐஸ்வர்யம் வேண்டாம், கைவல்யம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், உன் திருவடியை தலையால் தரித்தால் போதும். அந்த தலையில திருவடியை வச்சுனுட்டால் நான் இந்த அடிக்கு அடியவன்னு புரிய முடியும். அப்பதான் நான் ஆறுங்கிறது ஸ்தாபிக்கப்படும். அதனாலதான் ஆள வந்தால் ஸ்தோத்திரத்தனத்துல கேட்டது, கதா புனகா சங்கர தாங்க கல்பக துவஜார விந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சனம் திருவிக்கிரமத்த சரணாம்புஜத்வயம் மதிய மூர்த்தானம் அலங்கரிஷதி. கதா அவருடைய திருவடி அப்படி உலகத்தை அளக்கரிச்சே கீழேந்து பார்த்தா அங்குஷம் வஜ்ரம் தாமரை சங்கு சக்கரம் எல்லா ரேகையும் அந்த திருவடியில இருந்துதான். அதெல்லாம் பரமபுருஷன் புருஷோத்தமன்கிறதுக்கு அடையாளம்.
சங்கு சக்கர பொறி இருக்கும், அங்குஷம் இருக்கும், தாமரை இருக்கும், வஜ்ரரேகை இருக்கும். அதோட எப்போது என் தலையிலே கொண்டு வந்து உன் திருவடியை வைப்பாய் என்றுதான் ஆளவந்தார் பிரார்த்திக்கிறார். அதுல யாருக்கும் அவர் வித்தியாசமே பார்க்கல. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது, படித்தவன் படிக்காதவன் இல்லை, ஏழை பணக்காரன் இல்லை. எல்லாருடைய முடியிலையும் அடியால் அளந்தபடியால் சாமியம், சமத்துவம். முதல்ல சொன்னது சுவாமித்துவம், ரெண்டாவது சொல்றது சமத்துவம். சுவாமியா இருந்துட்டா ஓரவஞ்சனை பண்ணக்கூடாது, எல்லா சொத்துக்கிட்டையும் ஒன்னா நடந்துக்கணுமே. அதை போல எங்க எல்லாரிடத்திலையும் ஒன்னாக நடந்து கொண்டார். இரண்டாவது, அடுத்தது மூணாவது சொன்னது காப்பதில் இருக்கிற பாரிப்பு. அதனாலதான் 7 லோகத்தை அளந்திருக்கார். நம்ம எல்லாரையும் ரட்சிக்கணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை, ஒரே துடிப்பு. அதனாலதான் 3 லோகத்தோட நிறுத்தாமல் மேல மேல எல்லா லோகத்தையுமே அளந்து விட்டார். 3க்கு பதில் 7ஐயும் அளந்ததுனாலே நம்ம ரட்சிக்கிறதுல அவருக்கு அவ்வளவு விருப்பம் இருக்குன்னு தெரியுது. 3 அடுத்தது பார்த்தா உத்தமத்துவம். உத்தமன்கிறது யார்? தான் தாழ்ந்தாலும் சரி புறத்தியார் வாழணும்னு நினைக்கிறவன். நடு தான் வாழட்டும் புறத்தியார் வாழணும்னு நினைக்கிறவன். அதமன் தாழ்ந்தவன், தான் வாழறதுக்கு புறத்தியார் தாழணும்னு நினைக்கிறவன். இப்படி இருந்த அதமன். உத்தமன் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடின்னு பாசனம். ஆண்டாருடைய திருப்பாவையில் 3 இடத்துல திருவிக்கிரம அவதாரம். ஓங்கி உலகளந்த உத்தமன், அம்பரமூடரு தோங்கி உலகளந்த உம்பர்கோமான், அன்றி உலகமிழந்தாய் அடிபோற்றி. 3 இடம். முதல்ல 3வது பாட்டு, அப்புறம் 17வது பாட்டு, அப்புறம் 24வது பாட்டு. ஒவ்வொரு 10க்கு ஒரு பாட்டு போடும். என்ன கணக்கோ தெரியல. முதல் 10க்கு 3ஆம் பாட்டு, 2வது 10க்கு 17ஆம் பாட்டு, 3வது 10க்கு 24ஆம் பாட்டு. ஒருத்தருக்கு ஒருத்தரை பிடிச்சிருந்தா என்ன பேச்சு வந்தாலும் அடிக்கடி அவளை தொட்டுப்பா. அவர் பெரிய அவர் திருப்பி திருப்பி 10 நிமிஷத்துக்கு ஒரு சொல்லிட்டே இருக்காரு என்னால். அதான் ஆண்டாள் திருவிக்கிரம அவதாரம். முதல் 10 பாட்டுல ஒரு இடம், 2வது 10 பாட்டுல திரும்பி, 3வது பாட்டுல அவர் மறுபடியும் பாடினாள் ஓங்கி உலகளந்த உத்தமன். ஏன் உத்தமன் என்னால் தன்னை தாழ்த்தின்றார் இல்லையோ. உயரமான பெருமாள் ஏன் குள்ளமாக அவதரிக்க வேண்டும்? கொடுத்தே பழகினவர் ஏன் பிச்சை எடுக்க போக வேண்டும்? எப்போது நித்திய கிரகஸ்தனா பிராட்டியோடு இருக்கிறவர் ஏன் பிரம்மச்சாரியா போகணும்? இந்த 3 தன்னை குறைச்சிருந்தாருன்னு அர்த்தம். தான் குறைந்தாலும் இந்திரனுடைய காரியத்தை பண்ணியாக வேணும். அதுதான் அவருக்கு இருக்கிற ஆசை. இத்தனைக்கு இந்திரன் மோட்சம் கேட்கல, சாதாரண உலகத்தை கேட்டிருக்கான். முக்தி கேட்டவனு கொடுத்துட்டு போட்டோம், அது ஒரு ஆனந்தமா கொடுத்துருவார். அது கேட்கவே இல்லை, ஒரு ஐஸ்வர்யத்தை கேட்டிருக்கான். அப்படி பிரயோஜனாந்தரத்தை பெருமானை தவிர இன்னொன்னு கேட்டாலே அவன் கொடுக்க வேண்டியதில்லை. ஆனாலும் கொடுக்குறாரு. இன்னைக்கு கொடுப்போம், இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு வருவான், நாளைக்கு இல்லாட்டா நாளைக்கு வருவான். நம்ம எல்லாம் கோவில்களுக்கு போறச்சே முக்தி தர வேண்டும் இதானே கேட்கணும். அதுக்காக கோவிலுக்கு போறோம். கூட்டம்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு சுவாமி, நீர் சொல்றபடி பிரயோஜனமா இருந்தா வந்திருக்கவே மாட்டா யாரும். கூட்டமே கோவில் இருக்காது. கூட்டம் இவ்வளோ வருதுன்னா எதோ கேட்டுன்னு வந்திருக்காளா இருக்கும். இருந்தாலும் அவர் கொடுக்குறார், மறுக்கிறதே இல்லை. என்ன கூட்டம் வந்தாலும் அத்தனை பேரும் ஆசைப்பட்டதெல்லாம் கொடுக்குறார். இப்ப கேட்டா அடுத்த தரம் வரச்சே இவன் முக்தி கேட்பான்னு அவருக்கு ஆசை. அடுத்த தரம் நம்ம வேற ஏதாவது மாத்தி கேட்டுருவோம். அதுக்கு அடுத்த தரம் வேற ஏதான்னு கேட்போம். அதுக்கு அடுத்ததான வேற ஏதான்னு கேட்போம். எத்தனை நாள் தள்ளினாலும் ஒரு நாள் கண்டிப்பா வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே. அந்த ஆசை அவனை விட்டு போகாது. கேட்பான்கிறதோட தான் அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் கொடுத்து கொடுத்தே பழகினவர் கையேந்தி கொண்டு போகிறார். இது தன்னை குறைச்சின்றது தானே. பிரம்மச்சாரியா போயிருக்கார், நித்திய கிரகஸ்தன், ஆனா பிரம்மச்சாரியா போயிருக்கார். உயரமானவர் தன்னை குள்ளமாக்கி கொண்டு சென்றார்னால் தான் தாழ்ந்தாலும் தன் பிரஜைகளுக்கு நல்லது செய்ய வேணும். தான் தாழ்ந்தாலும் இந்திராதிகள் கேட்டதை கொடுக்க வேணுங்கிறதான் உத்தமன்கிற குணம். சாமியம் பார்த்தோம், சுவாமித்துவம் பார்த்தோம், உத்தமத்துவம் பார்த்தோம். அதுக்கு மேல அடுத்தது சொல்றார், தேவர்கள் எல்லாம் வேறு பயன் கருதுபவர்கள். பகவானே பயன் இருக்கிறவா இல்லை, நாம அவனே பயன் இருக்க வேண்டும். ஆனா வேறு பயன் கருதினாலும் கொடுக்காமல் தள்ளிவிட மாட்டார், கொடுக்கிறார். நான் கற்பக விருட்சம் இருக்கு, எதை கேட்டாலும் அது கொடுக்கும். தன்னை கேட்டா கொடுக்குமோ? கற்பக மரமே நீ என் வீட்டுக்கு தோட்டத்துக்கு வா, கூப்பிட்டு பாருங்க. இந்த மாதிரி ஒரு காமதேனுவை கூட்டுவிட்டு தான் இந்த விஸ்வாமித்தருக்கு வசிட்டருக்கு வந்த சண்டை வாழ்நாள் முழுக்க நடந்தது. அந்த கபிலா பசுவை நான் கூண்டு போறேன்னு அவர் சொல்ல போக 2 பேரும் கடைசி நாள் வரைக்கும் உன்னைப்படி என்னைப்படி சட்டாட்டவன் தான். அப்படியே வாழ்க்கை முழுக்க ஓடி போச்சு. அந்த மாதிரி எல்லாம் கூப்பிட்டாலும் வராது. ஆனா காமதேனுவினிடத்துல என்ன கேட்டாலும் கொடுக்கும், கற்பக விருட்சத்துல இடத்துல எதை கேட்டாலும் கெடுக்கும். நம்ம பெருமாளே கற்பக விருட்சம், அவரே காமதேனு. சின்ன வித்தியாசம். எதை கேட்டாலும் கொடுப்பார், அவரை கேட்டா சந்தோஷமா கொடுத்துருவார். பாக்கி எல்லாத்தையும் கேட்டா வருத்தமா கொடுப்பார். இவன் எத்தனை நாள் தான் இதையே கேட்டுட்டு இருக்க போறான்னு தெரியலையே. ஆனா அவரை கேட்டா இதுதான் உனக்கு இந்த புத்தி எப்ப வரும், நான் இத்தனை நாளா காத்திருந்தேன், வா வா, நீ எங்க கூப்பிடுகிறாயோ வருகிறேன், இல்ல நான் கூப்பிடுறதுக்கு நீ வா என்று உடனே அழைத்து போய் விடுகிறார். இது அந்த திருவிக்கிரம அவதாரத்துல நன்னா பாத்துக்கலாம். எத்த கேட்டாலும் இந்திரன் கேட்ட 3 லோகத்தை வாரி வழங்கினாரே என்றால், ஆமாம் நாளைக்கு இவன் வரானா பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக கொடுத்தார். இன்னொரு முக்கியமான அர்த்தம் சொல்லுவார்கள்.
நம்ம எல்லாருடைய தலையிலையும் திருவடியாலே மிதித்தார், திருவடியால அளந்தார். அதனாலதான் திருவடியை படிக்கடவாக நிமிர்த்தனின் பாதபங்கையுமே தலைக்கணியாயின்னு பாசுரம். அதில் ஒரு ஆச்சரியமான அர்த்தம் சொல்லுவார்கள். நாம யாராவது எங்க தலையில உன் திருவடியால அலங்காரம் பண்ணுன்னு கேட்டுக்கொண்டோமா? யாரும் கேட்கல. சரி, கேட்கட்டா கூட பரவாயில்ல. அவரா ஆசைப்பட்டு அளந்துட்டார். அளந்த பிற்பாடு அதை உணர்ந்து சந்தோஷப்பட்டோமா? அதுவும் இல்லை. சரி, வேண்டாம். நன்றின்னு ஒரு வார்த்தை சொன்னோமா? இல்லை. இந்த மூணும் இல்லாத இருக்கும் போது அவர் எதற்காக அளந்திருக்க வேண்டும்? அப்படியே புலலோகாச்சாரியர் தன்னுடைய ரகசிய கிரந்தத்துல சொல்றது, வத்சலையான மாதா, ஒரு அம்மா ரொம்ப வாத்சல்ய அன்புள்ளவர். பிரஜை உறங்குகிற பிரஜையை முதுகிலே அணைத்து கொண்டு உறங்குமா போலேன்னு சொல்லுவார்கள். குழந்தை படுத்துன்னு தூங்கி படுத்து, அம்மா அடுக்கடையில காரியம் பார்த்துட்டு இருக்கா, முடிஞ்சு போச்சு. 10 மணிக்கு வரா. வந்த உடனே ஒண்ணு சத்தமெல்லாம் இல்லாம கதவை சத்தம் இல்லாத திறந்து சாத்திட்டு பூச்சி போட்டெல்லாம் ஒண்ணு இல்லையான்னு பார்த்து இவ வந்த சத்தத்திலேயே அதை எழுந்து நிறுத்தினா. ஆனால் அதெல்லாம் இல்லாம மெதுவா அப்படி தட்டு தட்டுன்னு தட்டிட்டு பக்கத்துல படுத்துன்னு தானே முதுகுல அணைச்சுன்னு தூங்கி போட்டான். தாயே, நீ வேலை முடிந்தவுடன் என்னை வந்து அணைத்து கொள்னு குழந்தை கேட்டுதா? இல்லை. அணைத்து கொண்டதற்கு முழித்து பார்த்து திருப்திப்பட்டதா? இல்லை. மறுநாள் காலை எழுந்த பிற்பாடு உணர்ந்து தாயே நன்றின்னு சொல்லித்தா? இல்லை. அப்படின்னு சொன்ன 3 கேள்வி இங்க இல்லை பாருங்க. இதே போல திருவிக்கிரம பெருமான் நம்ம எல்லாம் அணைத்துக் கொள்கிறார் என்னால் குழந்தைய பத்தி அணைச்சின்றதுனால குழந்தைக்கு சந்தோஷம் இருக்கோ இல்லையோ, பெற்றவளுக்கு மகிழ்ச்சி. அந்த குணத்துக்கு தான் வாத்சல்யம்னு பேர். அதை போல் நாம் அனைவரையும் நம்முடைய தலையாய் திருவடியாலே தீண்டினார். பெற்றவரான அவருக்கு மகிழ்ச்சி, நமக்கு இல்லை. நமக்கு தெரியக்கூட தெரியாது, நன்றி சொல்லக்கூட தெரியாது. ஆனாலும் நம்ம குழந்தைய நாம விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு ஒரு உறங்குகிற பிரஜையை தாய் முதுகிலே அணைத்து கொண்டு கிடப்பது தன் ஆனந்தத்துக்காக, தன் பிரயோஜனத்துக்காக. அதை போல் நம்ம அத்தனை பேரையும் அணைத்து கொண்டே கிடக்கிறார் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லுவார்கள். ஆச்சரியமா கடைசி 2 அர்த்தம் நேரமாயிடுது சொல்லி என்னன்னு முடிச்சிடும். தத்பாதாப்ஜே பிரஜாதா சுரசரித் அபவத் பிராக் சதுர்தா ததஸ்தாசு ஏகாந்தத்தே துருவசா திரிபுவனம் அபுனாத் த்ரீன்பதோ அபயந்தி. இதை கூறத்தாழ்வான் வரதராஜஸ்தவத்தில் பாடினார். அப்படி உலகத்தை தாவி அளந்த போது பிரம்மாவனுடைய கமண்டலு தீர்த்தம் அவர் கால் கட்டவிரலிலே பட அது மேலேந்து கீழே விழறது. முதல்ல அந்த கங்கை ஆகாச கங்கை 4ஆ பிரிஞ்சுதான். தத்பாதாப்ஜே பிரஜாதா சுரசரித். சுரசரித்னா திருஸ்ரோதஸ்ன்னு சொல்லுவார்கள். தேவநதி கங்கை, அது முதல்ல தேவலோகத்துலதான் இருந்தது. சுரசரி தபவத் பிராக் சதுர்தா, 4ஆ பிரிஞ்சது. தாசு ஏகாந்தத்தே துருவசா, அதுல இருந்து ஒரே ஒரு ஓடை, அந்த ஒரு ஓடைய துருவன் தன் தலையால தாங்கினார். அதெல்லாம் சிம்சுமார சக்கரம் சப்தரிஷி மண்டலத்துக்கிட்ட இருக்கு துருவ பதவி. அந்த துருவ நட்சத்திரத்துல இருக்கிற துருவன் தன் தலையால அதை தாங்கினாராம். அதுக்கப்புறம் அது 3 பங்கா ஓட ஆரம்பிச்சது. ஆகாசத்துல ஸ்வர்க்கத்துல ஓடித்து, அந்தரிக்ஷத்துல ஓடித்து, பாத்தாளத்தை நோக்கி ஓடித்து 3 பங்கா பிரிஞ்சு கங்கை ஓட ஆரம்பிச்சுதான். அதுல எது அந்தரிக்ஷத்தை நோக்கி ஓடித்தோ அதிலிருந்து ஒன்று வந்து சிவபெருமானுடைய தலையிலே விழுந்தது. அதைத்தான் பெரியாழ்வார், ரொம்ப ஆச்சரியமான க்ஷேத்திரம் தேவப்பிரயாகன்னு நீங்க சேர்ச்சிருக்கலாம். கண்டம் என்னும் கடிநகர்னு பேர். இந்த பக்கம் பாகீரதி வரும், அந்த பக்கம் அலகநந்தா வரும். கீழே ஹரித்வாரம் சேவிச்சுடுவோம், அப்புறம் ரிஷிகேஷ் சேவிப்போம், அப்புறம் மேல பத்ரிகாசிரமத்துக்கு போகணும் இல்லையா? அப்ப முதல்ல தேவப்பிரயாக் வரும், அப்புறம் ருத்ரப்பிரயாக், கர்ணப்பிரயாக், நந்தர்பிரயாக், எல்லா பிரயாக் எல்லாம் சேவிச்சு பிப்பல் கோட்டி ஜோஷி மட்டும் தாண்டி அப்புறம் அந்த பாண்டவருடைய இடமெல்லாம் தாண்டி பத்ரிகாசிரமத்துல போவோம். 3 நாள் இருக்கணும்னு வந்துருவோம். அடிக்கிற குளிருக்கு அன்னைக்கே கிளம்பிடுவோம். கொஞ்சம் நிதானப்பட்டு ஒரு நாள் தங்கிட்டுலாம் அப்புறம் சரியா போயிடும். இந்த முதல்ல போகிறச்சேதான் முடியலையே மூச்செல்லாம் இழுக்கிறதேன்னு தோணிட்டு இருக்கோம். கொஞ்சம் அவசரப்படாம தங்கிட்டுனால் மறுநாள் ஓரளவு எல்லாமே பழக்கம்தான் காரணம். கொஞ்சம் இதுக்கு பயப்படாம ஆட்டம் உடம்பு பழகிக்கும். அது ரொம்ப சாமர்த்தியம் இந்த உடம்புக்கு. அவர் ஒன்றும் சாமானியமா பெருமாள் சிட்டிக்கவே இல்லை. என்ன ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் அது மெதுவா பழகிடும். இப்படித்தான் சாப்பாடு. ஏகாதசி சாப்பிட்டோமா பட்டினி இருந்தோமா? ஏகாதசி ஆச்சே சுவாமி, என்ன சாப்பிட்டுக்கலான்னு ஒருத்தர் கேட்டார். ஏகாதசி அன்னைக்கு பட்டினி இருக்கணும்னு சொல்லியிருக்கு. நீ கேள்வியே தப்பா இருக்கு, பதிலே வராது. வாய் அடைச்சு போறாப்புல கேள்வி கேட்டா நம்ம என்ன செய்ய முடியும்? நீ ஏகாதசியா இருக்கே, என்ன சாப்பிட்டுக்கலான்னு சாஸ்திரம் சொல்லியிருக்குன்னு வர கேட்பார். இது இவர் ஆசைப்பட்டா கூட சரி, இப்போ எதுவும் சொல்லல, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இல்ல பலகாரம் உண்டுன்னு சொல்லியிருக்காளேனா, பல ஆகாரம் உண்டுன்னு சொல்லியிருக்கா. பலகாரம் உண்டோ இல்லையோ, பழம் சாப்பிட்டுக்கலாம் வா, கஞ்சி சாப்பிட்டுக்கலாம் வா, ஒன்றும் கூடாதுதான். அது அவருடைய வயதை பொறுத்தது, அவருடைய ஆரோக்கிய நிலையை பொறுத்தது. எதுக்கு சொல்ல வந்தேன்? அப்படி மேல போறோமா, முதல்ல கண்டம் என்னும் கடிநகர்ங்கிற தேவப்பிரயாக வரும். அதற்காக 10 பாசுரங்கள் பெரியாழ்வார் பாடியிருக்கார்.
தங்கையை மூக்கும் தமையனை தலையும் தடிந்தவன் தாசரிது போய் எங்கன் தன்புகழாவிருந்த அரசாண்ட எம் புருடோத்தமன் இருக்கை. அதுல கடைசியா இந்த பாசுரத்துல சாதிக்கிறார், பொங்கொலி கங்கை கரமலி கண்ட துரபுருடோத்தமன் அடிமேல் வெங்கலி நலிய வில்லிபுத்தூர்கோன் விட்டு சித்தன் விருப்புற்ற தங்கியவன்பால் செய்தமிழ் மாலை தங்கிய நாவுடையார்க்கு கங்கையில் திருமால் கடநிலக் கீழே குளித்திருந்த கணக்காமே. ரொம்ப ஆச்சரியமான பாசம். ஆறானு கங்கை போகணும்னு ஆசை, ஆனா என்னால போக முடியல, கால் முடியல, இடுப்பு முடியல, வயசாயிடுச்சு, முடியல, கவலைப்படாதீங்க, நான் பாடி இருக்கிற கண்டமென்னும் கடிநகர் 10 பாசுரத்தை பாடுங்கிற.